எந்த ஏஜில் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படிங்கிறது. ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் நான் சொல்லணும்னா கண்டிப்பாக ஏர்லி 20s ஆர் வித்தின் 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் ப்ரெக்னென்ட் ஆகிறது தான் ஐடியலான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வயசுக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகிடணும், இந்த வயசுக்குள்ளே குழந்தை பெற்றுடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெஃபினட்டிவாக சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் நீட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வயசு ஆக ஆக அந்த கருமுட்டை வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை அந்த குவாலிட்டி ஆஃப் தி எக்காக இருக்கட்டும், அது நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஸோ அதை நம்ம மனசில் வச்சுட்டு நம்மளுக்கு என்ன ஒரு ப்ரையாரிட்டி, எப்போ எந்த நேரத்தில் நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவே இருக்குது. ஸோ ஹெல்தி டயட்டு, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கட் பண்ணுறது, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது, அதெல்லாம் இருக்கும் பொழுது நேச்சுரலி நம்ம ஏஜ் ஆனாலுமே கூட ப்ரெக்னன்சியை பெட்டராகவே நம்மளால ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் இந்த ஒரு எக் ஃப்ரீசிங் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெண்டுக்குள்ளேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரீசிங் நம்ம இப்போ பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம அதுக்கப்புறமா எப்போ வேணுமோ நம்ம இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லையும் இருக்காங்க. எப்போ நம்ம ப்ரெக்னென்ட் ஆக போகிறோங்கிற ஐடியா இல்லைனா எக் ஃப்ரீஸ் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யங் விமன் available right now. But அதுக்காக அது ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம எக் ஃப்ரீஸ் இப்போ பண்ணி வச்சுட்டோம், அதுக்கப்புறமா நம்ம எப்போ வேணுமோ அதை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா நீங்கள் வயசு ஆக ஆக நீங்கள் தான் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க. மற்ற பிபிஓ இல்லை சுகரோ இல்லை அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இதே எக்கை வச்சும் நம்மளால இம்மீடியட்டாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ ப்ரெக்னன்சி ஐடியலி இஸ் பிலோ 30. பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது, உங்களால் அந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னா ஹெசிடேட் பண்ணாமல் போய் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாகவே இருக்கும்.